வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதாவது முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட கொஞ்சம் கேரட் நல்லா துருவுனது அதையும் கூட சேர்த்திக்கலாம். கூட உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு 4-5 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா இது மாதிரி நீள நீளமா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுறலாம். நல்லா பிசைகிற மாதிரி நல்லா கை விட்டு இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நொறுங்க பிசைஞ்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். அப்பதான் இந்த காயில உப்பு மிளகாத்தூள்லாம் நல்லா பிடிக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இந்த சமயத்துல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நல்லா பெரட்டிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி மறுபடியும் நல்லா கையை இது மாதிரி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லை. அப்படியும் வேணும்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அது மாதிரி மட்டும் லைட்டா ஊற்றி இது மாதிரி பெரட்டிக்கோங்க. நம்மளுக்கு மோஸ்டா தண்ணியே தேவைப்படாது. இந்த வெங்காயத்துல இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். பக்கத்துல நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுல இருந்து இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்து இதுல ஊத்தி மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி கையை விட்டு மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம பக்கோடாக்கு போடுற மாதிரி சின்ன சின்னதா கிள்ளி போட்டுடலாம். நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சாதான் ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம வரும். நம்ம இது மாதிரி போட்டுட்டு அப்புறமேல் நம்ம மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திடலாம். அப்பதான் உள்ள நல்லா வேகும். இது மாதிரி நல்லா வேக விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே ஈஸியான நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.